என்னாச்சு என்னாச்சு? அதாவது நேற்றுலேருந்தே கிட்டத்தட்ட மழை வந்துக்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை. இடையில நிற்கும். அந்த நிற்கிற கேப்பில் நம்ம போய் லொக்கேஷன் ஏதாவது பார்த்துக்கிட்டா தான் உண்டே ஒழிய, மற்றபடி பார்த்தீங்கன்னா மழை வந்துக்கிட்டே தாங்க இருக்குது நேற்றுலேருந்து. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரூமு. ஸோ இங்கே வந்து கார் நிறுத்திக்கிட்டோம். இதுதான் எங்கள் ரூமு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அருண் ரூம் எடுத்திருக்கான். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. நேற்றே வீடியோ எடுத்திருந்தேன், எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் எடுக்கிறேன். ஸோ டிவி ஓடிட்டுருக்கு. இங்கே எல்லாம் வந்து பேக் பண்ணி ரெடியாக இருக்கும் கிளம்புறதுக்கு. ஒரு வியூ இங்கே பார்த்தீங்கன்னா பெட் இருக்குது. இந்த ரூம் நல்ல பெரிய ரூமு. ரெடி ஆகிட்டு இருக்கா. பெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா துண்டெல்லாம் காய போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஃபேன் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபேன் தேவைப்படலை மேக்ஸிமம், ஆனால் நாங்கள் போட்டிருக்கோம் எதுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. துண்டு காயறதுக்காக போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. ஹீட்டர் இருக்குது. ஹீட்டரு வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் போடுறாங்க, இல்லைனாலும் அவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு போட்டுடுறாங்க. ஸோ மிரர் ஒன்று இருக்குது, நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீசனுக்கு தகுந்த மாதிரியோ டேஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ வந்து மழை வந்துட்டு இருக்கிறனால கொஞ்சம் வந்து டல் சீசன் தான், அதனால கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இப்போ வந்து ரெட் அலர்ட்டிங்க ஃபுல்லாக, அதனால கொஞ்சம் மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது, குறைஞ்ச மாதிரி இல்லை. மேபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாகமான் கிளம்பி போக போகிறோம். வாகமானில் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, போய் பார்க்கலாம். இங்கே வந்து சொன்ன வரைக்கும் வாகமான் போக வேண்டாம், வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா எந்த வியூ பாயிண்டோ எந்த ஒரு ஸ்பாட்டும் வந்து ஓப்பன் இல்லையாமா, எல்லாமே க்ளோஸ். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் வந்து க்ளோஸ். போட்டில் போகலான்னு பார்த்தோம், பார்த்தீங்கன்னா அதுவும் நேற்றுக்கும் க்ளோஸ், இன்னைக்கு க்ளோஸ். நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம வந்து கிளம்பி ஆகணும், அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும். பார்ப்போம். அபி வந்து புறப்பட்டு இருக்கா. அபி என்ன சொல்ற? ரோஸ் கார்டன் போனோம், அங்கே நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துட்டு டயர்டாகி வந்து தூங்கிட்டு எந்தாச்சும் போய் சாப்பிட்டு வந்தோம், அவ்வளோதான். நேற்று டே வந்து இப்படி தான் போயிடுச்சு. இன்னைக்கு டே எப்படின்னு தெரியல. ப்ரொமோஷன் பிடிச்சிக்கிறீங்களா? ஆக்சுவலி இந்த ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணி தான் நான் கொஞ்சம் ஒயிட் ஆயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம ஷாப்ல வந்து வாங்கிக்கோங்க. கொரியரும் பார்த்தீங்கன்னா அவைலபிள். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அருண் ரூமு. ஸோ அங்கே வந்து என்ட்ரன்ஸு. இது பார்த்தீங்கன்னா அருண் ரூமு. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி போட்டிருக்காங்க. இது நல்லா இருக்குது ஊஞ்சல். நம்ம இந்த பக்கம் வியூ பாயிண்ட் இருக்குது, நான் வெளியே போயிட்டு கட்டுறேன். கொஞ்சம் லைட்னிங் கம்மியாக இருக்குது, ஆனால் ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அப்படியே ரிலாக்ஸாக அப்படி ஆடிட்டு இருக்கலாம், சூப்பராக இருக்குது. நல்லா அப்படி வந்து நல்லா அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். நல்லா அப்படியே ரிலாக்ஸாக ஆடிக்கிட்டே இருக்கலாம். மழைலாம் விடாமல் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இது சொன்னேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இது வந்து உள்ளே போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த அப்படின்னா இங்கே டிவி மிரர் இருக்குது. அப்புறம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சேர் இருக்குது, 2-3 சேர் இருக்குது. இங்கே 4 சேர் இருக்குது. அப்புறம் பெட்டு, அப்புறம் லைட்லாம் நல்லா இருக்குது பார்க்க. இது எல்லாத்தையும் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வியூ ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து வியூ இருக்குது, சும்மா ஒரு சின்ன வியூ மாதிரி. உடனே மழை வந்துட்டு தான் இருக்குது. இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு. நேற்று வந்து இந்த இடத்துல ஒரு காட்டெருமை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எருமை மட்டும் தான் அங்கே இருக்குது. இல்லை ரூமில் திங்ஸ்லேயே எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாகமான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி சொன்னான். சரி ஓகேன்ட்டு போய் பார்த்தோம், நல்லா இருந்தது. சரின்ட்டு எடுத்துகிட்டு அங்கேயே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் அவங்ககிட்டயே கேட்டோம், இங்கே நல்லா இருக்குன்னாங்க. சரின்னு போய் சாப்பிட்டோம். சுமாராக தாங்க இருந்தது, அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. சரின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. அபி மாத்திரப்படுறா, அருண் இப்போ தான் மாத்திரப்பட்டான். பார்த்தீங்கன்னா அடுத்து அனிதா. ஸோ எல்லாரும் மாற்றி மாத்திரை முழுங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றது, அதிகமாக தண்ணி குடிக்காது. நீங்க வாகமான் போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா தேக்கடியில் ஒரு நாள் பிளான் பண்ணிடுற மாதிரி வாங்க. இல்லை 2 நாள் தான், 2 நாள் வாகமான் தான் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயும் போகிற ரூட் இல்லாமல் டிஃப்ரெண்டாக அந்த ஐயப்பன் கோயில் அந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வியூ வந்து நிறையா இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கிற பிளேஸில் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காது. மெயினாக வண்டியே பார்த்தீங்கன்னா 1-2 தான் அப்பப்போ தான் வரும். பஸ்ஸு மட்டும் அப்பப்போ ஒன்று ஏதாவது வரும், ரொம்ப ரேராக. அப்போ மட்டும் நம்ம வரமா ஒதுங்கி நின்று பஸ்ஸுக்கு வழி விடுற மாதிரி இருக்கும். இந்த ரூட்டில் நீங்கள் வாகமான் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். நீங்க இந்த ரூட்ல போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இனிமேல் நீங்க போகணும்னு விருப்பப்பட்டா இந்த ரூட்ல போவீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா இந்த ரூட் வந்து கொஞ்சம் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. வண்டி எதுவுமே வரல, ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற மாதிரி ஃபீல். ரொம்பவே பாத்தீங்கன்னா ரேரா வண்டி வரும், நல்லா இருக்கும் அந்த ஃபீல். போற வழியில அங்கங்க அருவி, ஆறு, மிஸ்ட், அப்புறம் அந்த மரம் எல்லாம் இருக்கிற அந்த ஷேப்பு பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். கரெக்டா லைன் பண்ணி அடுக்கின மாதிரியான மரம், பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கிற அந்த ரோடு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி குண்டுங்குழியும் வரும், அதுவும் வந்து பார்த்துக்கணும் நம்ம. ஆனால் எல்லா ஒரு வியூ தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து.
இந்த பக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயப்பன் கோயில் ஹேங்கிங் பிரிட்ஜ் போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூ வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ நிறைய போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வியூலாம் பார்க்கலாம். பார்க்கவே வந்து ஒர்த்தாக இருக்கும். நாங்கள் போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பாறை இதெல்லாம் உடச்சி அது ஒரு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ஒரு வீடு பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு அந்த பக்கம் பெரிய பில்டிங் ஒன்று கட்டியிருந்தாங்க. அதில் எப்படி கட்டினாங்கன்னே புரியாமல் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் போகிற வழியில் பெரிய ஒரு ஆறு, நல்லா ஒரு ஃபோர்ஸாக தண்ணி, காட்டாற்று வெள்ளம் மாதிரி பயங்கர ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டு இருந்தது. மழை வந்துக்கிட்டே இருக்கிறனால தாண்டி நம்ம போன பிறகு ஹேங்கிங் பிரிட்ஜ் ஃபைனலாக போய் சேர்ந்தாங்க. போயிட்டு அங்கே சரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணங்காட்டி மழை டக்குன்னு வந்துருச்சு. சரின்னு அப்படி காருக்குள்ளேயே உட்காந்து மழையெல்லாம் ரசிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தான், டக்குன்னு ஹெவியாக பெஞ்ச மழை டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுச்சு. நின்னோடனே அப்படியே போயிட்டு நாங்களும் கொஞ்சம் அங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு, இந்த இடம் எங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா மயிலாஞ்சி பாட்டு வரும் இல்லையா, ஸோ அந்த பாட்டு எடுத்த இடம் தான் அது. நீங்களும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்பாட்டு தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடைக்கு போயிருந்தோங்க. அந்த டீ கடையில் வந்து நாங்கள் நல்லா பேசி அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட பலாப்பழம் கேட்டிருந்தோம். அப்புறம் அங்கேருந்து வந்து இது பண்ணோம். பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேட் கம்மியாக தான் கிடச்சிது. செடி வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. இது வந்து சும்மா கொடுத்தாங்க. ஏன்னா ரோஸ் அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன், அதனால கொடுத்துட்டாங்க. எங்கே போனாலும் இது சும்மா ஏதோ ஒன்று வாங்கிக்கிறது. பலாப்பழத்தை எடுத்து காட்டு. பலாப்பழம் கேட்டோன்ட்டு அதில் புட்டு கொடுத்தாங்க. இது வந்து அருண் தான் கேட்டுட்டே இருந்தான், வாங்கிட்டேன். பாகுபலி என்னாச்சு ஏகன்னு நீங்க பண்ண வேண்டியது நான் பண்ணிட்டு இருக்கேன். புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்றதை விட்டுட்டு இத கப்பல் ஷூட் அப்படியே பலாப்பழத்தை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. நல்லா அவங்க வந்து பேசினாங்க, அந்த சேச்சி நல்லா பேசினாங்க. அப்புறம் சரின்னு எல்லாம் அங்கேருந்து கிளம்பி அவங்க வந்து ஒரு ரெசார்ட் சொல்லியிருந்தாங்க பக்கத்தில், ஃபாரஸ்ட் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று. அதான் ஃபாரஸ்ட்டுக்கு வியூவில் வந்து நமக்கு ஒரு ரெசார்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அங்கே தான் வந்திருந்தோம். ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னென்னா நமக்கு வாகமான்லேருந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து வாகமான் சிட்டிக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா அது நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் சரி ஓகே வேண்டாம் மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாகமானே கிளம்பிட்டோம். அந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த A-frame ஸ்டே வந்து கொஞ்சம் ரூம்லாம் கொஞ்சம் குட்டியாக இருந்தது. ஆனால் நாங்கள் அதை உள்ளே வந்து வீடியோ எடுக்கலை. ஆனால் பார்த்திங்கன்னா முன்னாடி ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வாகமானை நோக்கி நம்ம வந்து கிளம்பிட்டு இருக்கோங்க. கரெக்டாக நாங்கள் கிளம்புனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மழை தான். ஸோ அப்பப்போ விடும், அப்புறம் இப்போ மறுபடியும் மழை வந்துடும். ஸோ அப்படியே தான் பார்த்தீங்கன்னா ருட்டீன் ஆகிட்டே இருந்தது. அப்படியே மழையிலேயே கொஞ்சம் அப்படியே வந்து வாகமான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். வாகமான் அப்படியே போயிட்டு இருக்கிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. சிங்கிள் ரோடு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட நமக்கு ஒதுங்க இடம் இருக்காது, அந்தளவுக்கு தான் ரோடு இருக்கும். மிஸ்ட்டு வந்து பார்க்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் வாகமான் பக்கத்தில் போனோடனே மிஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இப்படி வந்து ஓரமாக ரோட்டோரமாகவே நமக்கு நிறைய இடத்துல ஃபால்ஸ் வந்தது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த கோயில் வந்து பார்த்தோம். இது கோயிலாக என்னன்னு தெரியல, பார்க்க கோயில் மாதிரி தான் இருந்தது. மேலே இருந்து நல்லா இருந்தது வியூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாகமான் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். சிட்டி வந்து பெருசாக நம்ம நினைக்கிற மாதிரி சிட்டி இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான சிட்டி மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே ஒரு ரூம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இது கேவுக்குள்ளே வந்து ரூம்லாம் இருக்கும். அது வந்து இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்போயுமே நம்ம போனால் ஒரு ரூம் எடுத்து தங்கினோமா ஒன்றே கிளம்பி வந்தோமா அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு கேவுக்குள்ளே வந்து ரிசப்ஷனு, ரூமுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரூம் இருந்தது. அதுவும் இல்லாமல் நமக்கு ப்ளே ஏரியா மாதிரி சின்ன இன்டோர் கேம்ஸ் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. அப்புறம் ஏதோ தேட்டரோ ஏதோ அந்த மாதிரி சொன்னாங்க, ஒன்று மினி தேட்டர் மாதிரி. ஸோ அதுவும் செட் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸ் வச்சு ஒரு இது ஆப்போசிட்டில் வியூ தெரிகிற மாதிரி நல்லா இருந்தது. அந்த மழை பெய்யறதுக்கு அந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே அந்த கேவுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்கே வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் நாங்கள் அப்படியே அங்கங்கே ஒவ்வொரு ரூமாக ஃபஸ்ட்டு எங்களை சுற்றி காமிச்சாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரூம் எடுத்துக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டு ரூம் சுற்றி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ரூமு பாருங்கள் அப்படின்ட்டு எல்லா ரூமையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. நாங்களும் சரி போ காசா பணமா அப்படின்ட்டு நாங்களும் எல்லா ரூமும் சுற்றி பார்த்தோம். இந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரூமுக்குள்ளே. ஆனால் என்னென்னா இது கொஞ்சம் அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு தந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்களா இல்லை இங்கே போகணுமா அப்படிங்கிற ஒரு இதை வந்து கமெண்டில் போட்டுட்டு போங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று தான், கொஞ்சம் அடைச்ச மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு அப்படி சொன்னால் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு லைட்டாக. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பார்க்குறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து சிங்கிள் ரூம் மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டு கப்புள்ஸுமே இங்கே தங்குற மாதிரியான ஒரு ரூம் இது. இதுக்கு பேர் டியூப்ளெக்ஸ் ரூம்னு நினைக்கிறேன். ஏதோ ரூம் பேர் சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ரூம் இருக்குது இங்கே. ஒவ்வொரு ரூமாக நாங்கள் வந்து சுற்றி கட்டியிருப்போம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும்.
ஆனால் ரூமும் பாத்ரூமும் சரி நமக்கு வந்து பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த கண்ணாடி வச்சு ஷோகேஸ் மாதிரி குளிக்கிறதுக்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. சோப்பு, ஷாம்பு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு அங்கேயே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, நார்மல் இடத்துல நம்ம ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே வந்து ஃபீல் இருந்தது. நிறையா இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருந்தாங்க, லக்ஸரியாக இருந்தது. சரி ஓகே. அப்படியே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வியூ, நாங்கள் வரப்போ மிஸ்டாக இருந்த இடம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வியூ கிளியர் ஆச்சு. அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், சொல்ல வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு அற்புதமான ஒரு காட்சி தான் பார்த்தீங்கன்னா இது. இது ஒரிஜினல் ஃப்ளவர் சூப்பராக இருக்கு. காஃபி கண்டுபிடிக்கிறதுக்கு அது எங்கேருந்து வருது? திருச்செங்கோடு, தமிழ்நாடு, நாமக்கல். மேட்டூர் மேட்டூர்லாம் தெரியாதா? தெரியாது. டேம் வெள்ளக்கார டேமே மேட்டூர்ல தான் இருக்கு. இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு டியூப்லெக்ஸ் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, தனி வில்லா, இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி. ஸோ மேலே வந்து தனி ரூம் மாதிரி, கீழே ஒரு ரூம் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, ப்ளஸ் வியூ, முன்னாடி வியூ வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்லர் வந்துடும், டீ போட்டு குடிச்சிக்கலாம் நம்மளே, அதுக்கான டீ தூள், சர்க்கரை, ஸோ இது எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூமும் வந்துடுது. ஸோ அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா கீழேயே இருக்குது, பார்க்கவும் ப்ரீமியமாக இருக்குது, நல்லா இருந்தது. அது நமக்கு வந்து அந்த ரிச் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, அது சூப்பராக இருந்தது. நாங்கள் கூட கேட்டோம், ஏன்னா மழை வந்துட்டு இருக்கு, ஏதாவது ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிடுமா அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 3 பேர் டேப்லெட் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால கேட்டோம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேச்சுரல் ட்ரிங்க் தான் அப்படின்னாங்க. சரி நாங்களும் எடுத்துக்கிட்டோம். நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, சுகர் போடாமல் அது ஒரு மாதிரி விதமான டேஸ்ட்டு. ஸோ ஒர்த்தாக இருந்தது. ஜூஸும் நல்லா இருந்தது. சரி நாங்கள் குடித்தோம். அருண் மட்டும் பார்த்தீங்கன்னா குடிக்கல, அவனுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நாளே அவனுக்கு ஃபீவரு, அதனால் அவன் வந்து 2வது நாள் அந்த மாதிரி எதுவும் குடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பார்த்துட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா ரூம் போய் பார்த்தோம். மேலேயும் சேம் கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருந்தது. அதே மாதிரியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளஸ் நமக்கு வந்து பாத்ரூமும் அங்கேயே வந்துடுது. ஸோ ரெஸ்ட் ரூமு நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. டீ கட்லர் இருக்குது, டீ போட்டு குடிச்சுக்க, காஃபி போட்டுக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க, திங்ஸு அது இதுன்னு நிறைய இருக்குங்க. நமக்கு வந்து கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டு ரூம்லாம் எல்லாம் பார்த்தோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட் அவுட் ஏரியா மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கீழே வந்து படி இருக்கும், கீழே இறங்கி போய் நாங்கள் வந்து ஃபுல்லாக சில் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் வில்லா, மேலே ஒரு ரூம் இருக்கும், கீழே ஒரு ரூமு, அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் வில்லா மாதிரி, முன்னாடி ஃபேமிலி ரூம் மாதிரி இருக்கும். ஒரே ரூமு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேமிலி வில்லா. ஸோ அங்கேயே முன்னாடி இருக்கா, அதுதான். ஏன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து, அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஒரு பெட்ரூம் வந்துடும். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் கூடயே நமக்கு வந்து அட்டாச் பாத்ரூமும் வந்துடும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இங்கேயும் நம்ம அங்கே பார்த்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும், ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம் வந்துடும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வைங்களேன். ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க, ஒரு 5லேருந்து ஒரு 6 பேருக்கு மேலே போகிறீங்க, இல்லை 10 பேர் போகிறீங்க அப்படின்னாலுமே இங்கே வந்து நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது. ஆனால் இந்த வில்லாக்கு வர, அதாவது இந்த ஸ்பாட்டுக்கு ரெசார்ட்டுக்கு வர இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோடாக இருக்கும், அது மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம், அங்கே என்ன பார்த்தீங்களோ அதே தான். அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூமு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு வியூ மாதிரி, ஒரு கண்ணாடியில் மிரரில் வந்து வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கே பெட்ரூம்லேருந்து பார்க்குறப்பே நமக்கு அந்த வெளி வியூ வந்து நல்லா இருக்கும் பார்க்கவே. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரூம் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரெஸ்ட் ரூம் மாதிரி, அங்கே வந்து பார்ட்டிஷன் மாதிரி தடுத்துருந்தாங்க பாத்திங் ஏரியா மட்டும், இது அப்படி இல்லாமல் தனியாக அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருந்தது, சேம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள், கிச்சனு, ஸோ எல்லாமே இருந்து நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம கூட சமைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃபில் இருந்தது, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஃபேமிலியாக வரப்போ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சரின்னு எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பணும். இதெல்லாம் பார்த்தா அந்த ரெசார்ட்டோட ரோடு, ஸோ அந்த ரோட்லேயே நமக்கு வந்து அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு எதுவும் ஓப்பன் இல்லைங்க. டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸில் இருந்தது, நாளைக்கும் ஓப்பனாக இல்லை அப்படின்னு தெரியல அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம சாப்பிட போகலான்னு நாங்கள் ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே போய் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது அந்த ஹோட்டல், சின்னூஸ் ரெசிடென்சியோ ரெஸ்டாரண்ட்டோ அந்த மாதிரி ஏதோ ஹோட்டல் பேர், நான் வந்து போட்டு பாருங்கள். அந்த ஹோட்டல் வந்து நல்லா இருந்தது. நீங்களும் வாகமான் போனீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள்,
நாங்கள் வந்து வாகமானில் அங்கே தான் ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸாக இருந்ததுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கேரளா வந்ததுலேருந்தே கரெக்டாக சாப்பிட முடியல, நல்லா திருப்தியாக சாப்பிடல அப்படின்ட்டு இன்னைக்கு நல்லா விட்டு விளாசணும் நைட்டு. நல்லா திருப்தியாக எல்லாரும் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடையெல்லாம் இருந்தது. சரின்னு கடையெல்லாம் போயிட்டு பத்திரத்தில் எல்லாமே பார்த்துட்டு பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போய் தூங்கிட்டோம். டே 3ல என்ன நடந்ததுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.